மியூசிக் கம்போசர் இளையராஜா அவர்களோட மகளான மியூசிஷியன் அண்ட் சிங்கர் பவதாரணி அவர்கள் உயிரிழந்திருக்காங்க. இந்த செய்தி எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. 47 வயதான அவங்க லிவர் கேன்சர்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த புற்றுநோயை குணப்படுத்துறதுக்காக ஸ்ரீலங்கால ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்காக போயிருந்த நிலையில சிகிச்சை இன்றி உயிரிழந்ததாக தகவல் வந்திருக்கு. தகவல் வந்ததும் மக்கள் எல்லாரும் அதிர்ச்சியானாங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்க பல பேர் அவங்களோட வாய்ஸுக்கு நாங்க அடிமை, அவங்க இவ்வளோ சீக்கிரம் போவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்களோட கண்டலன்சஸை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. பட் கடந்த 5 மாசமா தான் கொஞ்சம் சிவியரானதுனால ஸ்ரீலங்கால ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தன் மகளோட இறப்பு செய்தி கேட்ட உடனே இளையராஜா அவர்கள் விரைந்து இலங்கை சென்றார் இரவே அப்படின்றது தெரிய வருது. பவதாரணி அவர்கள் பிரபுதேவா அவர்களோட படமான ராசையா படம் மூலமா அவங்களோட சிங்கிங் டெபியூவை தொடங்கி இருக்காங்க. அதனை தொடர்ந்து இளையராஜா அவர்களோட கம்போசிஷன்ல நிறைய பாடல்கள் பாடி இருக்காங்க. அவங்களோட பிரதர்ஸான கார்த்திக் ராஜா அண்ட் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பிலும் பாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரெகக்னிஷன் கிடைச்ச இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதி படத்துல மயில் போல பொண்ணு ஒண்ணு அப்படின்ற பாடலுக்கு நேஷனல் அவார்ட் வின் பண்ணிருந்தாங்க. இளையராஜா அவர்களோட இசையமைப்புல தான் நிறைய பாடல்கள் அவங்க பாடியிருக்காங்க. அண்ட் தேவா சிற்பி அவர்களோடும் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. பவதாரணி அவர்களோட இழப்பு இண்டஸ்ட்ரியில பல பேருக்கு சோகத்தை உண்டாக்கி இருக்கு. இந்த வாய்ஸை நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்கை நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பேரு அவங்களோட கண்டலன்சஸ் மெசேஜை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.